வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு 20% முதல் 35% வரை அதிகரிப்பு சாத்தியமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். புதிய ஊதிய அமைப்பு அமலுக்கு வந்த பிறகு சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது தற்போது அனைவரின் முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்திய அரசு 2025 நவம்பர் மாதத்தில் 8வது ஊதிய குழுவுக்கான செயல்முறையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த குழு நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு அலவன்ஸ்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய முக்கியமான அமைப்பாகும். மேலும் மத்திய நிதி அமைச்சகம் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கங்களிடமிருந்து கருத்துக்களை பெற இணைய வழி ஆலோசனைகளை அழைத்துள்ளது. இந்த ஆலோசனைகளை சமர்ப்பிக்க 2026 ஏப்ரல் 30 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும்? தற்போதைய நிலையில் 8வது ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரைகள் வெளியிடப்படாததால் சரியான எண்ணிக்கையை கூற முடியாது. ஆனால் முந்தைய ஊதிய குழுக்களின் அடிப்படையில் சில கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி 7வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000, அதிகபட்சம் ரூபாய் 2.5 லட்சம். அதன்படி அடுத்ததாக 8வது ஊதிய குழுவின் கணிப்பாக சம்பள உயர்வு சுமார் 20% முதல் 35% வரை இருக்கலாம் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். மேலும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கியம். அதாவது சம்பளம் உயர்வை தீர்மானிப்பதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தற்போதைய அடிப்படை சம்பளத்தை பெருக்கி புதிய சம்பளத்தை நிர்ணயிக்கும். 7வது ஊதிய குழுவில் 2.57 ஆக இருந்தது. 8வது ஊதிய குழு கணிப்பாக 2.4 முதல் 3 வரை இருக்கலாம். இந்த எண்ணிக்கைகள் அரசின் இறுதி அறிவிப்பின் பின்னரே உறுதியாகும். மேலும் முந்தைய ஊதிய குழுக்களின் தாக்கமாக 6வது ஊதிய குழுவில் சுமார் 40% சம்பள உயர்வு இருந்தது. 7வது ஊதிய குழுவில் 23 முதல் 25% வரை உயர்வு இருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு 8வது ஊதிய குழுவிலும் குறிப்பிடத்தக்க உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எதை பொறுத்தே இறுதி முடிவு, அதாவது 8வது ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரைகள் சில காரணிகளை பொறுத்தே அமையும். அதாவது பணவீக்கம் நிலை, அரசின் வருவாய் வளர்ச்சி, நிதி நிலைமை, அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை, அரசு ஊழியர்களுக்கு நல்ல சம்பள உயர்வையும் அதே சமயம் டிஏ மற்றும் அலவன்ஸ்களில் சமநிலையையும் உருவாக்க முயற்சிக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இறுதி அறிவிப்பு வெளியாகும் வரை துல்லியமான விவரம் தெரியாத போதிலும் 20% முதல் 35% வரை சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.